வந்தது மாதிரி இருக்க. நான் இந்த ஊர் தாங்க. இந்த ஊர் தானே? ஆமா. அது சரிதான். பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறியன்னார். கண்டிப்பாக. எந்த ஊர் யாருக்கு என்னது? யாருக்கு எது சொந்தம்? எந்த ஊர் இருந்த இடம் உனக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம். உலகத்துல வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துட்டு போகணுங்க. வாடகைக்கு வாழ்ற வீடு. ஆமா, எப்ப வேணாலும் போகலாம். வீட்டு முதலாளிட்ட ஒப்படைக்கணும். கண்டிப்பாக ஒப்படைக்கணுமா இல்லையா? ஆமா. ஆணி அடிக்க கூடாது, ஓடு இழிக்க கூடாது. எவ்வளவு நிபந்தனையோட வீடு வாடகைக்கு கிடைக்குது. அப்படி வாடகைக்கு குடியிருந்துட்டு போறதே இவ்வளவு நிபந்தனைனா, இந்த உடம்பு படைச்ச இந்த உலகத்துல வாழ்ற நம்ம இந்த வீட்டை இந்த பூமியை எப்படி வச்சுக்கணும்? நல்லா வச்சுக்கணும். இயற்கையை பாதுகாக்கணும்ல. எங்க யார் வளர்க்குறா? நான் மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூர் வழியா வந்தீங்களா? ஆமா. இல்லையே, நாங்க தான் சிவகங்கை வழி தானே வந்தோம். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் ஏன் மேலூர் வந்துடுறீங்க? நான் மேலூர் வந்து தானே வரணும். புரியலையே. மதுரைக்கு மேலூர் வந்தானே வரணும். ஓ, நீங்க அப்படி வந்தீங்களா? நான் இங்க வந்தது சொல்லலையா. நான் மேலுலகம் தேவலோகத்தில இருந்து வர்றேன். ஓ, மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. தாங்கள் திருநாமோதயம்? என் பேர் நாரத மகரிஷி. தாங்கள் வந்த நோக்கம் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை போல நல்லவங்க சேத்திரா நல்லவங்க பாதம் பட்டாத்தான். ஏன்னா நல்லோருக்கு பெய்ய மழை எல்லோருக்கும் பொருட்கள் இருக்காங்கல்ல. நான் வந்து காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் இல்லை, பதம் பாடுவதும் இல்லை. காரணம் இல்லாம ஊருக்குள்ள தோரணம் எக்கோ குறைச்சிருங்க. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்கல்ல. ஆமா. அதனாலதான் தோரணம் கட்டினா என்ன விசேஷம்னு கேட்டுருவோம். ஓ, மூர்த்த காலம் ஊண்டியாச்சுன்னா என்ன விசேஷம்? என்ன விசேஷமா இருக்குமோடு ஒரு கேள்வியில நீங்க போயிடலாம். அதனால ஒரு உதாரணம், இந்த சமஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம் இருக்கு, அர்க்காபத்தி நியாயம்னு பேரு. என்னத்தி நியாயம்? அர்க்காபத்தி நியாயம். ஒரு விஷயத்தை சொல்லும் போது அர்க்காபத்தி நியாயமா? அர்க்காபத்தி நியாயம். அர்க்காபத்தி நியாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை சொல்லும் போது இன்னொரு பொருள் வரையும். எப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அவர் மிருதங்கமும் வாசிப்பார்னு சொல்லுங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால வேற வாக்கியம் தெரியும்னு அர்த்தம். மிருதங்கமும் அப்படின்னு வரும்போது இப்ப தாயும் மாணவர்னு சொன்னமா. ஆமா. ஏன்னா அவர் ஏற்கனவே அப்பாவா இருந்தவர், அதனால தாயும் மானார். ஒரு மிருதங்கம் மட்டும்தான் வாசிப்பானா, வேற வேற இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு பொருளை சொல்லும் போது இவர் கொஞ்ச நாளா மதுபான அருந்துறது இல்லைன்னா ஏற்கனவே குடியாருனா இருந்தாருன்னு அர்த்தம். இதுதான் தமிழ்ல உள்ள பெரிய கண்டிப்பாக. தமிழ்ல எல்லா பத்துக்கும் ஒரு சில பேர் நல்ல விஷயமா அமைஞ்சிருதுங்க சாமி. ஒரு சில பேருக்கு அமைய மாட்டுது. எங்க பொண்டாட்டியே சரியா அமைய மாட்டுது. வாழ்க்கை மட்டும் ஒழுங்கா அமைஞ்சிட்டாருன்னா ஆமா, இந்த உலகத்துல அதை விட குடுப்புனே எதுவும் இல்லையா. சில பேர் வாத்தியாரே கெடுக்கிறாங்களே, என்ன செய்ய? வாத்தியார் பொண்டாட்டியே கூட்டி ஓடுறாங்களே. சிவனுக்கு அப்பர் வருமான ஒரு பாட்டு பாடினார், குவித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். உலகத்துல எல்லாரும் தான் சிரிக்கிறான். ஆமா, நீனும் சிரிக்கிறேன், நானும் சிரிக்கிறேன், இந்த எல்லாம் தான் சிரிக்கிறாங்க. சில பேர் சிரிப்பா சிரிக்கிறாங்க. ஆனா சிரித்து வாழ வேண்டும், பிரசிரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆனா அப்பர் யார பாடுறாரு? சிவனை பார்த்து பாடுறாரு, கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அந்த சிரிப்பு தானே உலகத்துல விலை மதிக்க முடியாத சிரிப்பு. அந்த சிரிப்பு இன்னைக்கு நடராசர் முகத்தை பாரு, அதுல ஒரு சிரிப்பு தென்படும். அவள் அழகு, அதுதான் நல்ல சிரிப்பு. இந்த உலகம் வாழணுமேனு சிரிக்கிறாரு. உலகம் வாழணுமே. ஆமா, நம்மால் எப்ப கெடுவேன்னு சிரிக்கிறான். நீங்க சொன்னது 100 கடவுள் வாழ்னு நினைக்கிறாரு. இவன் எப்ப கெடுப்போம்னு இறை சிந்தனை. இறையை தேடுறதுக்கு முன்னால இறை தேடுவோம். ஓஹோ, இருக்கணும், தேடணும். எல்லாமே நல்லதா நினைச்சா நல்லதான் சாமி. கெட்டதா நினைச்சா கெட்டது சாமி. நம்ம நினைக்கிற பக்குவம் தான் இருக்கு. ஏன்னா பெத்தவங்க வச்ச பேரு பிணம் என்று மாறுது. பாடுபட்ட செத்து எல்லாம் வாரிசிடம் போகுது. கூடி வாழ்ந்த பொண்டாட்டிய கூடவா சாகுது? இல்ல. முக்கி 3 நானா அழுகு 4 நாள் கறின்னு சொல்லி விட்டு 5 நாள் தலைக்கு வச்சு எண்ணெய் குளிச்சு விட்டு 6 நாள் தட்டத்திட்டு 100 நாள் வரைக்கும் போமையிறேன்னு போயிருது. மறக்கிற என்ன பொண்டாட்டி பிள்ளை. மனிதனுக்கு மறக்கிற சக்தி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, எல்லாம் பைத்தியமா தான் தெரியணும். அதனாலதான் காலத்துக்கு மிக வலிமை உண்டு, கால நேரத்துக்கு வலிமை உண்டு. அதனாலதான் வள்ளுவர் கூட 133 அதிகாரத்துல காலம் அறிதல்னு ஒரு அதிகாரம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவங்கள் இருக்கு. அதனால நாரத மகரிஷின்னு அரிசி வாங்கணும்னா கதிர் ரேஷன் நாடணும். கதிர் ரேஷன் அரி சிவாங்கணும். அரி சிவாங்கணும். அரியின் சிவனு ஒண்ணு. ஏன்னா எப்போதுமே சிவன் கோயிலுக்குள்ள பெருமாள் கோயில் இருக்கும். பெருமாள் கோயிலுக்குள்ள சிவன் கோயில் இருக்காது. சிவன் கோயிலுக்குள்ள பெருமாள் இருப்பாரு, ஆனா பெருமாள் கோயிலுக்குள்ள சிவன் கோயில் இருக்காது. ஏன்னா சிவன் கோயில் பெரிய அண்டா சட்டி. புரியுது. அண்டாவுக்குள்ள குண்டா வைக்கலாம், குண்டாக்குள்ள அண்டா வைக்க முடியாது அப்படின்னு ஐயா சொல்லுவாரு. ஆமா, இங்க சத்தம் கேட்டுச்சு. குடும்பமே காவலுக்கு இருக்கும். குடும்பமே யாரு? நானே, என் தங்கச்சி. உங்க அப்பா இருக்காரு. பேரு அப்பா பேரு நம்பிராசன். வேட்டுவ தலைவன். வேட்டு வைக்கிற தலைவன் இல்ல, வேடுவ தலைவன். வேட்டு வைக்கிறது யாரையா கேட்டா? வேடுவ தலைவன், வேட்டுவ தலைவன் சொல்றது வழக்கம். ஆமா, வேடுவர். வேட்டு வைக்கிறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னண்டு? வெடி இருக்கு, வான வேடிக்கைன்னு தான் பேரு. வானத்துல வேடிக்கையா காட்டணும். ஆமா, அந்த வானம்ங்கிற வெடி பொருளுக்கு மருந்து வைக்கிற சட்டம் எவ்வளவு தெரியுமா நம்ம நாட்டுல? எவ்வளவு? 60.7% தான் மருந்து வைக்கணும் அந்த வெடிக்குள்ள. ஆமா, மருந்து அவ்வளவுதான் நிரப்பணும். இங்க சட்டத்தை மீறுவோர் தான் அதிகம், நிறைய. அதனாலதான் அதிகமா உன்னை விட நான் பெரிய ஆளா, என்னை விட நீ பெரிய ஆளான்னு காட்டுறதுக்கு அதிகமா மருந்தை வச்சு அதிகமா வெடி சத்தத்தை போட்டு பூமியில இருக்கிற உயிரினமும் பதறது,
பூமியும் கிடுகிடுன்னு ஆடுது. இதய நோயாளி பதறாங்க, குழந்தைய வச்சுக்கிற கர்ப்பசிரி பதறா, இன்னமும் பெரிய மனுஷன் மூதாட்டிகள் எல்லாம் பதறுகிறார்கள். இது கூடாது. ஆனா வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? யாரு? ஆர்டிக் நோபல்னு பேரு. அதுக்கு மூலக்கூறு ஆங்கிலத்தில் டைனமிக்னு பேரு. அதனாலதான் அவர் பேர்ல இன்னைக்கு நோபல் பரிசு கொடுக்குது. ஏன்னா அவருக்கே ஒரு சிக்கல் வந்துருச்சு. அது போட்டேன். அதெல்லாம் நிறைய சரி. இங்க சட்டம் போட்ட ஆள் யாரு? தங்கச்சி பேர் என்ன? வள்ளி. வள்ளியை பார்க்கணும். பார்க்கலாமே, கூப்பிடுங்க. இதோ அழைத்து வருகிறேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? வள்ளியை பார்க்கலாம். சிக்கல் சிங்கார வேலன் இடத்துல வந்து சிக்கலா? ஆமா, வேலை இருக்கிற இடத்துல ஒரு சிக்கலா? ஏழு கொடுத்தது சிக்கலை தணிக்கத்தானே. ஆமா, அதே போல நீங்க வீணை வச்சு வந்திருக்கீங்க செய்தார் என்று வீணையோட வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அப்படியா? அந்த சிக்கல் நீங்க சமாளிக்கணும். தூக்கலாங்குடி கூடு பார்த்திருக்கியா? அது பெரிய சிக்கல். பல சிக்கல். சில பேர் இடியப்ப சிக்கலும் பாரு. ஆமா, அதுவும் சிக்கலா தேவை. சிக்கல் தான் இருக்கு. ஆனா துல்லியமா எடுத்துடலாம். சரி, கணக்கு தீக்கிற கணக்கு இருக்கு, தீக்க முடியாத. ஆமா கண்ணே, சாமி இன்னைக்கு சொல்ல வேண்டி 10 நாள் பேச விட்டாலும் பேசக்கூடிய சந்தனமே நேரமில்ல. ஆமா, 3:45 நாளாக போகுது. சந்தனம் இருக்கீங்கல்ல, அதனால தானா வந்த சந்தனமே உங்களை தடவணும் கொஞ்சம் நிமிடா. இதான் நீங்க பார்க்க வேண்டிய பிள்ளை. அப்படியா? நீ சொன்னீங்க. ஆசீர்வாதம் கொடுக்கணும். வாழ்க வாழ்க பல்லாண்டு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாம் மாமா, நம்ம பொம்பளைங்க கத்தப்பட்டு பலிக்கு விழலாம் மாமா. கத்தோட கத்தாக வரதாச்சா அச்சா சாமி வேணாமா, என்ன போல பொட்டத்தி வேணாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாம் மாமா மாமா. குத்துமா, 2 குத்து. ஓடுங்க, போதும் நேரம் தெரியுது பாரு. நாளாக போகுது. ராஜபாட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆடி பாடி வரவேற்றது. சரி சாமி, 4 மணியாக போகுது சாமி. ஆமா, நான் முடிச்சிடறேன். அதான் வேகமா முடிச்சிட்டேன். அடுத்த காவல் அம்மா தலைவி அழைச்சு வாருங்க. தங்கச்சி அண்ணா, தங்கி ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? மங்களமாகவே வாழ்வாயம்மா. அது சரி அண்ணா, என்ன இப்படி கிளம்பிட்டீங்க? நம்மிடத்திற்கு நாரத மகரிஷி பிரம்மச்சாரி இருக்கிறார். நம்மிடத்தின் ஆமா. சுவாமி அழைத்து வாருங்கள். வாருங்கள் உச்சுவாமி, வாங்க உச்சுவாமி வாங்க.